சும்மா சும்மா குறை சொல்லலாமா? உங்க அண்ணன் சும்மாவே இருக்காங்கன்னு நான் குறை சொல்றோம். உங்க அண்ணன் சும்மா மட்டும் தான் இருக்கிறான். என்ன பண்ண, சட்டமன்றத்தில் 234 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். இப்படி ஒரு ஒரு சைக்கோ யாராவது பார்த்துருக்கீங்களா? மக்கள் பிரச்சனை எடுத்து பேசணும். ஆனா தலைவர் கேட்ட கேள்விக்கு வீட்டுல போய் உட்காந்து ட்விட்டர்ல தான் ஒரு நொட்டு வருவார், சட்டமன்றத்தில் நொட்ட மாட்டாரு. வணக்கம்டா சைக்கோக்கு பிறந்த சைக்கோ நாயே. அதாவது நீ போட்ட முக்காவாசி வீடியோ விஜயன் அவதூறு வரப்பி தான் போட்டிருக்கிற. அவர் ஆட்சிக்கு வந்து 2 வாரம் தான் ஆச்சு, இந்த ஆளு எழுதிட்டு இருக்கிற. அப்புறம் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி நொட்டுனா நீங்கள் ட்விட்டரில் தான் நொட்டுவீங்களா? ஏன்டா மூதேவி, சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டால் நீ அங்கேயே உட்காந்து பதிலுக்கு எதிர்பார்த்துருக்கணும். நீ ஓடிட்டீங்கன்னா வீட்டில் வந்து நொட்டுவாங்களாக்கு பதிலா? கேடு கட்ட கேப் மாதிரி நாய். ஏண்டா உழைச்சி ஒரு மனசு உட்காந்து மக்களோட செல்வா கூட ஜெயிச்சு இங்கே வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. திமுக அதிமுக காசை வாங்கி ஜெயிச்சிடலாங்கிற எண்ணத்தில் 75 வருஷம் இந்த கட்சி 50 வருஷம் இந்த கட்சி ஆண்டு இருக்குது. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. ஆட்சிக்கு வந்து 2 வாரம் தான் ஆச்சு, அவரை உட்காந்து கடிச்சிட்டு இருக்கிற. ஏண்டா கேடு கட்ட கேப் மாதிரி சைக்கோ நாய. ஏண்டா திமுக ஆட்சியில் நடக்கிறப்பல வாயை பொத்திட்டு உட்காந்துட்டு இருந்தே கேட்க முடியாத உன்னால ஏன் பயம்? தூக்கிட்டு போயிடுவாங்க பயமா? அதே அதிகாரத்தில் இருக்கிறப்ப நான் கேள்வி கேட்டனா இல்லையா? தவறுனா கேள்வி சுட்டி காமிக்கிடும். ஆட்சியில் உட்காந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் கேள்வி கேட்கலாம். இந்த மனுஷனை பிடிச்சி கடின்னு கடிச்சிட்டு இருக்கிற சைக்கோங்கிற ஊன்னு உட்காந்துருக்குறாங்க. ஏன் உங்களால் கேள்வி கேட்டாரு சட்டமன்றத்தில், அங்கேயே பதில் உட்காந்துருக்கணுமில்ல? பயந்து ஓடுனீங்க, உங்கள் பின்னாடி வந்து ஐயா 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 இதுக்கு பதில் இதாங்க அப்படின்னு சொல்லணுமா? உட்காரு, எதிர்கட்சினா உட்காரு. சும்மா இங்கே வேறு காசை கொடுத்து ஜெயிச்சலாங்கிற எண்ணத்தில் தான் மூளை உட்கார வச்சுக்கிறாங்க இந்த மக்கள். புரிஞ்சுதா? ஐயோ, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு மக்கள் செல்வா கூட உழைச்சி முன்னேறி இந்த இடத்துல வந்து செல்வா கூட ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாரு. எப்படி உட்காந்துருக்கிறாரு? ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்காம நேர்மையான ஆட்சி வேணும்னு உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் அதாவது சொத்து மதிப்பு எவ்வளோ? 3 கோடி. நான் கேட்குற கார் இல்லையா உங்ககிட்ட? அதை நீ உன்னால் கேட்க முடியுமா? நகை இல்லைங்கிறாரு, கேட்க முடியுமா? ரொக்கமாக 10,000 தான் இருக்குங்கிறாரு, கேட்க முடியுமா உன்னால? அப்போல்லாம் நீ பார்த்துட்டு இப்படி உட்காந்துட்டு யாரோ ஒரு 200 ரூபா கொடுக்குறாங்கிறக்காக நீ இந்த இது பண்ணிட்டு இருக்கிற. டே அண்ணன் ஆட்சியில் இருக்கிறனால தான் நான் கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறேன். உண்மையாக நீ எல்லாம் 200 ரூபா ஊப்பி தூக்கி போட்டு துவைச்சிருவேன் நான். சரி, ஏன் இது பேசுகிறமே? பாவம், அவர் ஆட்சியில் இருக்கிறாரு, நம்ம ஒரு நாகரிகமான பேசணும்னு பார்க்குறேன். ஒரு முதல்வரை எவ்வளோ தூரம் சைக்கோங்கிற. ஏன்டா கேடு கட்ட கேப் மாதிரி நாய். உன்னால் அந்த ஆட்சியில் என்ன நடந்தது, என்ன தவறு நடந்ததுன்னு சுட்டி காட்டுறதுக்கு உன்னால் முடியல. என்ன நீ அப்படியே பெரிய கம்பு சுத்துற. ஏன்டா நான் அப்பவும் சொல்கிறேன், விஜயன் மேலே அவதூறோ ஆபாசமாக யாராவது ஏவி விட்டா மொதல் அடி எப்படி தர்மடி சமூக வலைதளத்தில் நம்மளாக இருக்கும். நான் விர்ச்சுவல் வாரிஸ் தான். நீ நம்ம ஐடி வந்து திறந்து நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாம். நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்டா சைக்கோ நாய, திமுக சொம்பு நீயே உட்காந்துட்டு அதான்டா மூளையில் உட்கார வச்சிருக்கு. திமுக சத்தம் இல்லாமல் உட்காந்துக்கணும்.